பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் எப்போதும் போல சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். என காலங்கள் கடைசி காலங்களில் இருக்கிறோம். எப்போ என்ன நடக்கும் எதுவுமே தெரியாது. ஆனால் காலத்தின் அருமையை அறிந்திருந்தால் ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால்தான் ஒரு காலம் வரப்போது சுவிசேஷ வசனங்களே கேட்கக்கூடாத காலமும் வரலாம். அந்த காலத்திற்கு முன்னே நாம் செய்ய வேண்டியவைகளை செய்து முடித்தவர்களாய் எபேசியர் 6:10-13 படி சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் அவருக்கு முன்பாக நிற்பதற்கு திராணி உள்ளவர்களாக வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்ம கையில் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை நிறைவேற்றி அவர் சொன்னாரே, செய்யலாம் முடிந்தது என்று சொன்னார். நம்மால் சொல்ல முடியுமோ நம்ம தெரியாது. ஆனால் we will try as much as possible to do that. அதை செய்வதற்கு எவ்வளவு கூடுமோ அவ்வளவு முயற்சித்து ஆண்டவர் பலப்படுத்தி வருகிறார், நடத்தி வருகிறார். அவர் அழைத்தபடி இன்று வரை அவர் திட்டத்தை நிறைவேற்றுகிறார். இந்த நாளிலும் உங்களோடு நான் பேச வேண்டும் என்று ஜெபித்த போது எனக்கு கிடைத்த ஒரே ஒரு வசனம், அதை உங்களோடு இன்றைக்கு வைக்க விரும்புகிறேன். ஏன்னா பல பேர் பல கேள்வியை கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் எப்போதும் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வரேன். இன்றைக்கு மாதத்தில் அடியெடுத்து வைக்கிறதுனாலே, முதல் தேதியாய் இருப்பதினாலே, இந்த நாளிலே ஒரு வார்த்தையை மட்டும் உங்கள் முன்னாடி வச்சு அதன் அடிப்படையில் உங்களோடு பேச விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பெரியோராக இருக்கலாம், சின்னவங்களாக இருக்கலாம், எல்டராக இருக்கலாம், யங்கராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, யூ ஷுட் டு ஒன் திங். என்னையா செய்யணும்? உங்கள் வேதாகமத்தை தயவு செய்து தேடி கையில் எடுத்து நான் சொல்லுகிற ஒரு வார்த்தையை திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். உங்கள் வேதத்தை கையில் தேடி எடுத்து யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 4வது அதிகாரத்திலே 54வது வசனத்தை அப்படி எல்லாரும் எடுப்பீங்களா? அப்படி எடுக்க வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து நீங்களும் நானும் பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்ததான். நீங்களும் நானும் சேர்ந்து பாடுமா? கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதிகளும் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தமானதமே என் அன்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தமானதமே என் அன்பரின் திருப்பாதத்தில், குதிகளும் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி
ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாதமான அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாதமான அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். எல்லாம் எடுத்திருப்பீங்க, வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு, யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு, இது அவர் செய்த 2ஆம் அற்புதம். முதல் அற்புதத்தை அநேகர் கேட்டிருப்பீங்க. யோவான் 2:11 அதை வாசிக்கிறோம். யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் வாசிக்க. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை, அவர் இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். முதலாவது மகிமை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு 2வது அற்புதத்தை உங்களுக்கு எனக்கு செய்ய போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ தெரியாது. தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க, அநேகர் கேட்கலாம், என் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்குமா? அன்னைக்கு நடந்துச்சு, இன்னைக்கு நடந்துச்சு, அன்னைக்கு நடந்துச்சு, எப்போ நடந்துங்க? அவர் செய்த அற்புதங்கள் 1000 உண்டு. நம்ம அநேக நேரம் பாடுவோம், ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர். அநேக நேரம் பாடுறோம், அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள்,
சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பிலோ வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். கடலை மேலே நடந்தவர் இயேசு, நடந்த இயேசு அற்புதர். அங்கோர காற்றையும் அமைதிப்படுத்தின இயேசு அற்புதர். கடலை மேலே நடந்து வந்த இயேசு அற்புதர். அங்கோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்னிலும் ஆழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர். அவர் அற்புதம், பிறப்பு அற்புதம், அவருடைய ஊழியம் அற்புதம், அவர் சென்ற இடமெல்லாம் அற்புதம். அதனால தான் யோவான் அதை முடிக்கும் போது சொல்றாரு, அவர் வேறு அநேக அற்புதங்களையும் இந்த புஸ்தகத்திலே எழுதப்படாத அநேக அற்புதங்களை இயேசு என்ன செய்தார்? சீஷருக்கு முன்பாக செய்தார். அவைகளெல்லாம் எழுதி வைக்கல. ஒரு சாம்பிள், ஒரு பழக்கடைக்கு போனீங்கன்னா 1 கிலோ பழம் வாங்க போகும்போது பழம் நல்லா இருக்குமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் எங்கள் பழம் அப்படி தேனாய் இனிக்கும் சார் அப்படின்னு ஒரு ஸ்லைஸ் வெட்டி கொடுப்பான். அதை மாதிரி சில அற்புதங்களை இந்த புஸ்தகத்தில் என்ன செய்திருக்கிறார்? எழுதியிருக்கிறார். அவைகளிலே முதலாவது அற்புதத்தை யோவான் 2:11 செய்து மகிமையை வெளிப்படுத்தினார். 2வது முறையும் உங்களுக்கு எனக்கும் அற்புதத்தை செய்ய வல்லவர் என்பதைத்தான் தியானிக்கப் போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, அதற்கு ஆதாரமாகத்தான் சொன்னேன். 2ஆம் அற்புதத்தை அவர் அதே யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு புறப்பட்டு வந்து கானா ஊரில் செய்தாராம். அது எப்படின்னு கேட்பீங்க? யோவான் 4ஆம் அதிகாரம் 46வது 47வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின. நல்ல கவனிங்க, இயேசு தண்ணீரை திராட்சரசம் ஆக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். மறுபடியும் இயேசு இன்றைக்கும் மறுபடியும் நமக்கு அற்புதம் செய்வதற்கு இறங்கி வந்திருக்கிறார். தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் அநேக நாட்களாக எதிர்பார்த்திருப்பீங்க, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் வருமா, என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் வருமா, என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் வருமா, என் தொழிலில் ஒரு அற்புதம் வருமா, நான் எதிர்பார்த்து நெடுநாள் காத்திருக்கிறேன். நீதிமொழிகள் 13:12 சொல்லுது. அதான் இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவம். நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும், அது ஜீவ விருட்சமாய் இருக்கும். விரும்பின காரியத்தை அவர் அற்புதம் செய்து முடிப்பார். ஏன்னா அவருக்கு பேரே அதிசயமானவர், அதிசயங்களை காண பண்ணுகிறவர். அவரே வாக்கு பண்ணியிருக்காரு. அந்நாட்களிலே எகிப்திலே நடந்தது போல, மீகா 7:15, அந்நாட்களிலே நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எவன் அதிசயமானவர், ஆறுதலை தருகிறவர், அவர் சர்வ வல்லவர், நமக்கு சமாதானத்தை தருகிறவர். அந்த அற்புதமான தேவன் இந்த நாளிலே நம்மோடு நெடுநாள் காத்திருக்கிற உங்களுக்கு எபிரேயர் 13:8 எபிரேயர் 13:8 என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய அற்புதமும் மாறாது. அந்த அற்புதத்தில் உங்களுக்கு 2ஆம் முறை திரும்ப வந்து, 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 2ஆம் முறை திரு
இந்த பூமியில் அற்புதம் செய்ய அன்றைக்கு வந்தார், அவர் இன்றைக்கும் வருவார். அல்லேலூயா. எனக்கு அன்பான இந்த அற்புதத்தை நீங்கள் விரும்பினால் நீங்களும் கேட்டு பாருங்க. தண்ணீரை திராட்சரசமா மாற்றின அதே இயேசு திரும்ப கானாவூருக்கு வந்திருக்கிறார். நீங்க புறப்பட்டு இயேசுவை தேடி என்ன செய்யணும்? அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா அவர் நீங்கள் என்னை தேடினால் கண்டுபிடிப்பீர்கள்னார். நீங்கள் என்னை தேடினால் வெளிப்படுவேன்னார். நீங்கள் என்னை விட்டுட்டா நான் உங்களை என்ன செய்வேன்? விட்டுருவேன்னார். ஆகையினால அவரை தேடுகிறவர்களுக்கு அற்புதம் நிச்சயமாய் உண்டு. எனக்கு அன்பார்களே, திரும்பவும் அந்த வசனத்தை வாசிங்க. 4:46 வசனத்தை மறுபடியும் வாசிங்க. பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானாவூர் மறுபடியும் வந்தார். என கானாவூர் என்றால் என்ன அர்த்தம்? நாணல் போல வாழ்க்கை உள்ள ஒரு இடம். நாணல் எப்படி இருக்கும்? காற்று வந்தால் இப்படி சாயும், தண்ணீர் வந்தால் அப்படி சாயும். ஏன்னா மனிதர்கள் கூட இன்னைக்கு அப்படி தான் இருக்கிறோம். என்னைக்கு நம்ம ஸ்திரப்பட்டிருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவருக்குள்ள ஸ்திரப்பட்டிருந்தா நம்மளால் பாட முடியும். என்ன பாடுவோம்? என்ன வந்தாலும் நம்புவேன், என்னை சந்தேசுவை யார் கைவிட்டாலும் செல்வேன் என்றது இயேசுவை. சோதனை மாறும் வேளையில் சொல்லிடும் செவியிலே, சோதனை மாறும் வேளையில் சொல்லிடும் செவியிலே, பரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரலை காக்க வல்லோ, பரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரலை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு உண்டெனக்கு உண்டெனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஐயம் பிறந்த ஒரு காலத்தில் ஆவி குறைவதா, சத்துருவை வந்து ஐயம் பிறந்த ஒரு காலத்தில் ஆவி குறைவதா, சத்துருவை வந்து என் பலம் யாவும் நீக்கிட்டே இயேசு கை தூக்கினார், என் பலம் யாவும் நீக்கிட்டே இயேசு கை தூக்கினார். என்றும் என் உள்ளம் மாறிட்டு இயேசுவை காக்க வல்லோ, முற்றும் என் உள்ளம் மாறிட்டு இயேசுவை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு உண்டெனக்கு உண்டெனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவா என்றுமே, காத்திடுவா என்றுமே, காத்திடுவா என்றுமே. எனக்கு அன்பானவர்களே, நாம் இன்னைக்கு நாணல் போன்ற அனுபவத்திலிருந்து அங்கிட்ட அசைறதை விட்டுட்டு அசைவில்லாத நங்கூரமாகிய இயேசு அவரை தேடி வரணும். ஏன்னா கானாவூர் என்பது நாணலை போல அசைகிற அனுபவம் உள்ளவர்கள். அதனால தான் மறுபடி எங்கே வந்தார்? கானாவூருக்கு வந்தார். ஏன்னா இதன் அற்புதத்தை தெரியாதவங்க யாரும் இருக்கவே, முதல் அற்புதத்தை யாரும் தெரியலன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எந்த நாளில் வாசிக்கிறாங்களோ இல்லையோ, கல்யாண நாளில் என்ன செஞ்சுருப்பாங்க? கட்டாயம் வாசிச்சே இருப்பாங்க. கானாவூர் கல்யாணம்
என்ன பாரும்ல, என்ன அழகா கல்யாணம் கல்யாணமே கனவுரு கல்யாணமே, கல்யாணம் எங்க கல்யாணம் போடு கல்யாணம் கல்யாணமே கனவுரு கல்யாணமே. கர்த்தரேசு கனிவுடனே கலந்து கொண்ட கல்யாணம், கர்த்தரேசு கனிவுடனே கலந்து கொண்ட கல்யாணம், கல்யாணம் ஓ கல்யாணம் கல்யாணம் கல்யாணமே கனவுரு கல்யாணமே. சீசரோடு இயேசுவும் அழைக்கப்பட்ட கல்யாணம், சீசரோடு இயேசுவும் அழைக்கப்பட்ட கல்யாணம், கல்யாணம் எங்க கல்யாணம் எங்க கல்யாணம் கல்யாணமே கனவுரு கல்யாணமே. தண்ணீரை ரசமாக மாற்றிய கல்யாணம், தண்ணீரை ரசமாக மாற்றிய கல்யாணம், அவமானம் நீக்கி அங்கே ஆசீர்வதித்த கல்யாணம், கல்யாணம் எங்க கல்யாணம் போடு கல்யாணம் கல்யாணமே கனவுரு கல்யாணமே. இந்த அற்புதத்தை தெரியலன்னு ஒருத்தரை சொல்லவே முடியாது. ஆனா இந்த கானாவூர் என்பது என்ன, நாணலை போல ஸ்திரமற்ற தன்மை இருக்கிற அநேகர் இருக்கிறதுனால ஆண்டவர் முதலாவது அற்புதத்தை அந்த இடத்துல தான் செய்தார். பாருங்க, ஒரு மனுஷனை உபயோகம் இல்லாமல் இருக்கிறவனை மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். உங்களுடைய வேதத்தில் பிலமோன் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏன்னா ஒரே அதிகாரம் உள்ள புஸ்தகத்தில் இதுவும் ஒரு புஸ்தகம். பிலமோன் 11ஆம் வசனம். ஏன்னா இதெல்லாம் அடிக்கடி எடுக்காதனால முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், உமக்கு அவன் பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அதுதான் நம்ம நிலை. ஒரு காலத்துல நமக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாம தான் இருந்தோம். அப்படி இருந்த உன்னையும் என்னையும் கர்த்தர் உருமாற்றும் தெய்வம். அல்லேலூயா. அநேக நேரங்களில் இது நமக்கு தெரியல. இந்த பிலமோன்கிறவன் ஒனேசிமுங்கிறவன் பற்றி தான் இங்கே எழுதியிருக்கு பிலமோன்ல. இந்த ஒனேசிமு எப்படின்னா, கடன் வாங்கிட்டு யார்ட்டையும் கொடுக்க மாட்டான், ஊழியக்காரன்ட்டையும் கடன் வாங்கிட்டு கொடுக்க மாட்டான். அதே போல் அப்போ இருந்தாலும் அவர்கிட்டையும் கடை வாங்குவான், எல்லாட்டையும் கடை வாங்கிட்டு சும்மா சாதாரண சுற்றி தெரிஞ்ச மனுஷன், ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்த மனுஷன். ஆனால் இப்போ சொல்றாரு 18ஆம் வசனத்தில் அதே அதிகாரத்தில், அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும், அவன் அநியாயம் செய்து தெரிஞ்சவன், உம்மிடத்தில் கடன் பட்டதும், அது மட்டுமல்ல அநியாயம் பண்ணதோல கடனை வாங்கி அங்கங்கே நிப்பாட்டினான். அப்படிப்பட்ட பிரயோஜனம் இல்லாத இருந்த அந்த ஒனேசிமு முன்னே பிரயோஜனம் இல்லாதவன் தான் இப்போ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம். இன்றைக்கு நம்ம நிலையும் அதுதான். ஒரு காலத்தில் யாருக்கும் பிரயோஜனமற்றவர்களாக இருந்திருப்போம். ஆண்டவர் செய்கிற அற்புதத்தினால உங்களை என்னையும் அவர் பிரயோஜனம் உள்ளவராய் மாற்றுவார். நானும் ஒரு காலத்தில் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் 2 கண்ணு தெரியாமல் வச்சுருப்போம், ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு தான் என்னையும் சொன்னாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாய், எத்தனையோ பேருக்கு ஆறுதலாய், எத்தனையோ பேருடைய மனதுக்கு சந்தோஷமாய் சமாதானத்தை கூறுகிற ஒரு கருவியாய் பயன்படுத்துகிறார். இந்த காலையில் தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த 2ஆம் அற்புதத்தை நீங்களும் பெற வேண்டும் என்றால், முதலாவது நாம் பிரயோஜனமற்றவர்கள் என்னைக்கு அவரிடத்தில் வர்றோமோ நம்ம என்ன செய்வார், பிரயோஜனமுள்ளவராய் மாற்றுவார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அவரை தேடி வந்த ஒருத்தரையும் அவர் கைவிட்டதில்லை. தொலைக்காட்சியை பார்க்கிற நீங்கள் ஒரு வார்த்தை எதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? ஏன்னா அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும், தேவைகள் சந்திக்கப்படணும். எங்களுடைய சபையோ 2 பார்வையில்லாத மக்கள் சபை, 2 சபையுமே. அந்த காணிக்கை எடுத்து நான் எதுவுமே செய்ய முடியாது, அந்த சபைக்கே கரண்ட் பில் கட்ட முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலும் எப்படி ஊழியம் செய்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை வந்தால் மற்ற சபையெல்லாம் காணிக்கை எண்ணுவாங்க முடிஞ்ச உடனே.
எங்கள் சபையில் ஆட்களை எண்ணுவோம். ஏன் தெரியுமா? வந்தவங்கள வெறுமையாக அனுப்பிடக்கூடாதே, கிரியை இல்லாத விசுவாசம் ஒருத்தனையும் ரட்சிக்காதே, நல்லா சாப்பிட வச்சு வாரம் 4000 ரூபா செலவழித்து வேன் வாடகைக்கு எடுத்து இவங்களை கூட்டிகிட்டு வந்து தான் திருப்பி அதே வேனில் கொண்டு விடுறோம். ஏன் தெரியுமா? 2 கண்ணும் தெரியாத இவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், இவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கடைய வேண்டும். அந்த உன்னதமான நோக்கத்தோடு செய்யப்படுகிற இந்த ஊழியத்தில் எத்தனையோ குறைவுகளும் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா தங்கி இருக்கிற மக்களுக்கு கூட அறை பற்றாக்குறை உண்டு. ஏன்? கண்ணும் தெரியாமல் சிலர் காலும் கூட நடக்க முடியாமலாம் அங்கே இருக்கிறாங்க. இவர்களுக்கு நல்ல ஒரு 2-3 வீல் சேர் வாங்கி போடணும், அவங்களும் அங்கங்கே நகட்டி வைக்கிறதுக்கு. சில நேரங்களில் இவர்களுக்கு நடப்பதற்கு வாக்கர் கொடுக்கணும், 2 கண்ணு தெரியாதவங்களுக்கு ஊன்றுகோல் கொடு. இப்படி பல காரியங்கள் உண்டு. நீங்களும் கர்த்தர் ஏவினால் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம், ஒரு நேரம் உணவு கொடுக்க உதவலாம், ஒரு நாள் வேன் வாடகைக்கு அழைச்சிட்டு வர கொடுக்கலாம். இப்படிப்பட்ட கண்ணும் இல்லாமல் காலும் இல்லாமல் நடக்க முடியாமல் கால் இருந்தும் பிரயோஜனப்படாமல் இன்றைக்கி வாதத்தில் அப்படியெல்லாம் வந்த மக்கள்லாம் இருக்காங்க. இவர்களுக்கு உதவுவதற்கு உங்கள் கரத்தை தருக்கலாம். ஆனால் திரும்ப சொல்லுவேன், கட்டாயம் இல்லை, व्यसனமாக கிடையாது. யாரையும் கட்டாயப்படுத்தலை, கர்த்தர் ஏவினால். எப்படி தொடர்பு கொள்ள? இதில் 2 நம்பர் ஜிபே நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நான் கொடுத்தாலும் எனக்கு கணக்கு வச்சு தாங்க ஆகணும் அப்படின்னுங்கன்னா 8438852500 84 388 52 500 இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா பரிதிமேயும் பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு இருக்கும். இதில் 12A 8G எல்லாம் உண்டு. நீங்கள் அதை உங்கள் கணக்குக்கு உபயோகப்படுத்தி கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தொடர்பு கொள்ளலாம். ஏன் பிரதர் மற்ற நேரம் கூப்பிடக்கூடாது? கூப்பிடலாம். நான் உங்கள்கிட்ட 24 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஃபோனை எடுக்காமல் எங்கே வேறு இடத்துல போய் ஜெபம் பண்ணி ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தா அதில் பிரயோஜனம் இல்லை. தயவு செய்து 10லேருந்து 5க்குள்ளே உங்கள் காரியங்களை சொல்லலாம். ரொம்ப தவிர்க்க முடியாத எமர்ஜென்சி, ஒரு டெலிவரி கூட்டிகிட்டு போகிறீங்க, ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கீங்கன்னா எந்த நேரம் வேணாலும் அடிங்க, அது பற்றி தப்பு இல்லை. நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நாளிலே அன்றைக்கு கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் செய்த அந்த அற்புதத்தை போல 2வதும் அநேகர் எதிர்பார்த்திருக்கிற மக்களுக்கு அற்புதத்தை செய்யும். உடைய திருநாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.